வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். வர வர மார்க்கெட்டில் கேப்புகளுக்கு வந்து பஞ்சமே இல்லாமல் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ட்ரேடராக மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையும் வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த கேப்புகள் அதிகமாக மார்க்கெட்டில் நமக்கு வந்து இந்த ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து போகும். ஏன்னா எந்த ஒரு இண்டெக்ஸும் சரி, மோஸ்ட்லி நம்ம வந்து இண்டெக்ஸில் ட்ரேட் எடுக்கிறதுனால நான் இண்டெக்ஸை பற்றி சொல்கிறேன். ஸோ இண்டெக்ஸில் எப்பயுமே அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ தான் வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சில விஷயம் வந்து இருக்குது. நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் பேக் டெஸ்ட்லாம் வந்து பண்ணி பாருங்கள். ஸோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரியலைஸ் வந்து பண்ணுவீங்க. ஸோ இது இந்த லெவலுக்கு தான் மூவ் ஆகும், அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா பெருசாக வந்து மார்க்கெட் வந்து போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அதுதான் நான் வந்து என்னோடய வீடியோஸில் நான் திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கேப் அப் வந்து நடந்திருக்கு. ஸோ நேற்று நமக்கு வந்து லீவு. ஸோ அதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ரியாக்ஷன் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஒரு கேப் அப் நடந்துச்சு. அந்த நடந்ததுக்கப்புறம் பெருசாக மார்க்கெட் எங்கேயாவது வந்து மூவ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மூவ் ஆகலை. ஏன்னா நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. அது ஏன் வந்து அவ்வளோதான் மூவ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா அது அவ்வளோதான் வந்து மூவ் ஆகுது. இது அப்படியே வந்து அந்த பேட்டர்ன் அப்படியே வந்து ஃபாலோ வந்து ஆகிட்டுருக்கு, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. இது எதனால் வந்து இப்படி தான் வந்து நடக்குது அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து ஒன்றுமே வந்து பண்ண போகிறது கிடையாது. ஸோ இப்படி நடக்குது, அப்படி நடக்கிறதுனால இதுக்கு மேலே வந்து நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில் வந்து இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் வந்து மார்க்கெட் வந்து ஆவரேஜாக பை மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுக்கிறோம். அதையும் மீறி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது, அல்லது வந்து ஒரு கேப்பை போயிடுது, ஒரு கேப் டவுன் வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பெருசாக எங்கேயுமே வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகாது. நீங்கள் நல்லா வந்து எடுத்து பாருங்கள், ஒரு கேப் அப் ஆகுது, ஒரு கேப் டவுன் ஆகுது. பெரும்பான்மையான நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா 100லேருந்து 150 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து மார்க்கெட் எங்கேயுமே வந்து மூவ் ஆகிருக்காது. ஆனால் அந்த மூவ் ஆனதுலேயும் சரி நீங்கள் வந்து பெருசாக வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதுதான் வந்து ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த ஹிஸ்ட்ரியை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து ஒரு 20 வருஷத்துக்கு நான் வந்து பேக் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்கேன். டெய்லி உட்காந்து வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் வந்து நிஃப்டி 50 வந்து இப்படி தான் வந்து மூவ் ஆகுது, இதுக்கு மேலே வந்து போகாது. அப்படி போகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பேக்ரவுண்ட்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே. இப்போதைக்கு டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து என்ன போய்கிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு இடத்துல நிஃப்டி 50 வந்து இன்றைக்கி வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. என்ன க்ளோசிங் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு 24,300 அப் ரேஞ்சில் வந்து வச்சுக்கலாம். இது எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து ஒரு டவுன் சைடு ரேலி நமக்கு வந்து கிடச்சிது இல்லையா, அதோட மொத்த சைஸையும் நாம் வந்து பார்க்கணும். ஸோ மொத்த சைஸ் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐடியா நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணுங்கள். ஸோ ரீசெண்ட் லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 4,200 பாயிண்ட். ஸோ இந்த விஷயத்தை நான் வந்து முன்னையே வந்து சொல்லியிருக்கேன். ஒரு லோயர் லோ ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து புல் பேக் போகும், அந்த புல் பேக் எது வரைக்கும் போகும் அப்படிங்கிற முதற்கொண்டு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், லோ வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகிருக்குங்களா. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4,150, 4,200, 4,200 கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்போ இதில் பாதி அளவு அப்படிங்கிறத நாம் வந்து பார்த்தாகணும். பாதி அளவுனா 2,000, 2,100 அப்படிங்கிற அளவில் பாதி அளவில் வந்து இருக்குது. அப்போ இங்கேருந்து நம்ம வந்து கொண்டு போனோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட 2,100 பாயிண்ட் நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து புல் பேக் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஒரு ரேலி வந்து நடக்குது, அந்த ரேலி வந்து ஸ்டாப் ஆகிட்டு சின்னதாக நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் மாதிரி வந்து போகுது அப்படின்னா அந்த டோட்டல் ரேலியை வந்து கால்குலேட் வந்து பண்ணுங்கள். கால்குலேட் பண்ணதுலேருந்து புல் பேக் வந்து எது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு அதில் பாதி அப்படிங்கிற மாதிரி வந்து போகும். இது எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஏற்கனவே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாலை நீங்கள் வந்து கிரவுண்டில் போட்டிங்க அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு ஜம்ப் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஹைட்லேருந்து இன்னொரு ஹைட்டுக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் ஹைட்டுக்கு வந்து ஜம்ப் ஆகும். ஸோ அது மாதிரி வந்து ஒரு வேவ் ஃபார்மில் வந்து போகும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்திருக்கு. இந்த ரேஞ்சை வந்து உடைக்கலை, இந்த லோவை கட் பண்ணலை அப்படின்னா மறுபடியும் எங்கே போகும்,
இதிலிருந்து 50% வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து திரும்ப திரும்ப நம்ம வீடியோஸ் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். நிறைய தடவை உங்களுக்கு எக்ஸாம்பிளும் நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி வந்து எக்ஸாக்டாக எந்த ரேஞ்சில் வந்து அந்த டச் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ கரெக்டாக இந்த டவுன் சைட் ரேலி வந்து இந்த இடத்துல ஸ்டாப் ஆச்சு. இந்த இடத்துல ஸ்டாப் ஆனதுலேருந்து புல் பேக் எந்த அளவுக்கு வந்து போயிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட நமக்கு வந்து கரெக்டாக ஒரு 2100 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சை வந்து டச் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெவல். ஸோ இந்த லெவல் தான் மறுபடியும் நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட் போக போகுதா அல்லது வந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே இறங்க போகுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு கெஸ் ஒர்க் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ அப்போ மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் இப்போதைக்கு வந்து இருக்குது. இந்த டவுன் ட்ரெண்டில் இந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருக்கு. அப்போது இந்த இடத்த நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கலாம்? மறுபடியும் ப்ரைஸ் வந்து கீழே தான் வந்து இறங்கும். அது எந்த ரேஞ்சுக்கு இறங்கும்? இந்த ரேஞ்சை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 2100 பாயிண்ட் இருக்குது இல்லையா? இந்த 2100க்கு இன்னும் ஒரு 50% நீங்கள் வந்து போட்டு விடுங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா 1000, 1050 அப்படிங்கிற பாயிண்ட்டு உங்களுக்கு வந்து வரும். அப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு 1050 பாயிண்ட். அப்போ மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு வந்து போகுது, இந்த ரேஞ்சு நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் இந்த இடத்துல நமக்கு கொடுக்க முடியல அப்படின்னா எங்கே போகும்? மறுபடியும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். இந்த ரேஞ்ச் எங்கே நடக்குது? இந்த இடத்துல வந்து கேப் இருக்குது இல்லையா? அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இன்ட்ராடேயில் நம்ம வந்து மைண்ட் வந்து ஃபுல்லாக வந்து அந்த டைமில் வந்து என்ன ரியாக்ஷன் வந்து கொடுக்குதோ அதை தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் 50 மினிட் டைம் ஃப்ரேமில் என்னென்னலாம் நமக்கு வந்து ஒரு மூவ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து கெஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இன்ட்ராடேயில் இதுக்கு மேலே வந்து போகுமா போகாதா அப்படிங்கிற ஒரு கெஸ் ஒர்க் நம்மளால் வந்து செஞ்சிட முடியும். அப்படி செஞ்சுட்டோம் இந்த இடத்துல வந்து ரிவர்சல் அடிச்சது அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து கீழே இறங்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இன்ட்ராடேயில் எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால் வந்து செஞ்சிட முடியும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்குள்ளே நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பண்ணிட்டு வந்து போயிடலாம். ஸோ இதுக்காக தான் நான் டெய்லி உங்களுக்கு வந்து இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லி வந்து காமிச்சிட்டே வந்திருக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த இண்டிகேட்டர்ஸு, இந்த ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் இதிலலாம் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. நிறைய வந்து அதில் இப்படி இருக்குது, இது அப்படி இருக்குது அப்படிங்கிற என்னென்னமோ டேட்டாஸ்லாம் வந்து கொண்டு வரீங்க. ஆனால் அந்த எல்லா டேட்டாவும் வந்து இந்த சார்ட்லேருந்து தான் வந்து வருது. அது நல்லா வந்து புரிஞ்சுக்குங்க. அந்த டேட்டா கிடைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல சார்ட்டில் ஏதாவது ஒரு மூவ் வந்து நமக்கு வந்து கிடைக்கணும். இந்த மூவ் எங்கேயுமே வந்து இல்லை அப்படின்னா அங்கே டேட்டா உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதனால தான் வந்து பெருசாக நான் வந்து உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர்ஸை பற்றி நான் வந்து எதுவுமே வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி இந்த ஆப்ஷன் அனாலிசிஸ் பற்றியும் பெருசாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறதும் வந்து கிடையாது. ஸோ அதில் ஆனால் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. அதை நான் உங்களுக்கு நிறைய வந்து சொல்லியிருக்கேன். அது நம்ம சேனலில் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். அதை வந்து எப்படி பார்க்கணும், எப்படி பார்த்தோம் அப்படின்னா கெஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். நம்ம வீடியோஸில் நிறைய வீடியோவும் வந்து போட்டிருக்கோம். அதை பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். சரி, ஓகே. இப்போது இந்த இடத்துல இருந்து இந்த புல் பேக் ரேலிக்கு இன்னொரு கவுண்டர் ரேலி வந்து கிடச்சிது அப்படின்னா டவுன் சைடு வந்து போகும். அப்படி போச்சு அப்படின்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் வந்தாச்சு. இது வந்து பொசிஷனாக நான் வந்து சொல்கிறேன். ஆனால் நாம் நினைக்கிற மாதிரி வந்து மார்க்கெட் மூவ் ஆகணும் அப்படின்ட்டு எந்த விதமான அவசியம் வந்து கிடையாது. அதை நல்லா வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னா நம்ம பஃபர் பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணி வச்சிடணும். ஸோ அந்த பஃபர் பாயிண்ட் எப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இந்த 50% மூவ் நம்ம வந்து பார்த்து வச்சுருக்கோம் இல்லையா? அதில் நியர்பை ஏதாவது ஒரு ரெசன்ஸ், நியர்பை ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்குது இல்லையா? அதை நீங்கள் வந்து பஃபர் பாயிண்ட்டாக வந்து வச்சுக்கலாம். ஏன் பஃபர் பாயிண்ட்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த லெவலை வச்சு தான் நம்மளை வந்து ட்ரிக் பண்ணுவாங்க. அதாவது அந்த ஸ்டாப் லாஸ் ஹண்ட்டை வந்து பண்ணி விட்ருவாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் வந்துருச்சு, இது 50% ஆயிடுச்சு இல்லையா? இதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? மார்க்கெட் வந்து புல்லிஷாக டர்ன் ஆகுது. இந்த ரேஞ்ச் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா பேரிஷாக வந்து டர்ன் ஆகுது அப்படின்ட்டு ஒரு பொதுவான ஒரு முடிவுக்கு நான் வந்து வருவோம். ஆனால் என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு செல்லிங் அடிச்சுட்டு வந்து கீழே இறக்கி விடுவாங்க. அதாவது நம்மளை நம்ப வைக்கிறாங்க. இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த இடத்துல ரிஜெக்ஷன் மட்டும் இப்படி வந்து கீழே வந்து இறக்குவாங்க. அப்போ இந்த இடம் ஃபுல்லாக நம்மளை வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணுறதுக்காகவோ அல்லது நம்மளை ஏமாத்துறதுக்காகவோ வந்து ப்ரைஸை இந்த ரேஞ்சுக்கு வந்து கொண்டு போவாங்க. அதே மாதிரி தான் வந்து டவுன் சைடும். இப்போ நம்ம இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு நாம் என்ன பண்ணுவோம்? இப்போ டெக்னிக்கலாக நம்ம வந்து ஒரு பொசிஷனில் கீழே இறங்குறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்துல இருந்து வரைக்கும் வந்து வருவாங்க.
இந்த இடக்கும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு இப்படி வந்து திரும்புவாங்க. இப்படி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு வேல்யூவை நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா, நியர்பை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அது வந்து நமக்கு ட்ரிகர் பண்ணி விடுவாங்க. மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. அதே மாதிரி மார்க்கெட் டவுன் சைடு போகுது அப்படின்ட்டு நம்மளை வந்து காமிப்பாங்க. நம்ம ஏமாந்து அந்த இடத்துல உள்ளே போனோம் அப்படின்னா, நம்மளோட வால்யூம்லாம் கேதர் பண்ணிக்கிட்டு அவங்க ஆப்போசிட் ட்ரெண்டில் வந்து போயிடுவாங்க. ஸோ இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துக்குங்க. ஸோ டவுன் சைடு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, பஃபர் பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து எது வரைக்கும் வந்து வச்சுக்கணும், குறைந்தபட்சம் ஒரு 23,800 வரைக்கும் வந்து இருக்குது, அதை வந்து பார்த்துக்குங்க. அதே மாதிரி அப் சைடு ஒரு பஃபர் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24,750 வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்து வந்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மூவ் ஆகிருக்கு. நல்ல ஒரு கேப் அப்புக்கு அப்புறம் பெருசாக வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து இல்லை. 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் 9:15 10:15 வரைக்குமே உங்களுக்கு வந்து எங்கேயுமே வந்து அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் இருக்கு இல்லையா, அதை உடச்சிக்கிட்டு இன்னொரு கேண்டில் வந்து மேலேயே க்ளோஸ் கூட ஒரே ஒரு கேண்டில் கூட வந்து வைக்கலை. அதே மாதிரி இந்த ஓப்பனிங் கேண்டலோட லோ கீழே வந்து ஒரே ஒரு கேண்டில் கூட கீழே வந்து க்ளோஸ் வந்து வைக்க முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு கேண்டிலுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், எதுக்காக நான் வந்து இந்த ஒரு 10 to 10:15 வந்து இந்த ஓப்பனிங் ஹை அண்ட் லோ வந்து நான் வந்து மார்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து புரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங் வாலடைல் விண்டோ. ஸோ அந்த வாலடைல் விண்டோவை உடைக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது என்ன, வால்யூம்னா பார்ட்டிசிபேஷன். ஸோ இதெல்லாம் வந்து இருந்தால் தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறத தான் வந்து அந்த 10 to ஒரு 10:15 நான் வந்து அந்த ஓப்பனிங் ஹை லோ அப்படிங்கிற கான்செப்டை நான் வந்து சொல்கிறேன் நம்ம வீடியோஸில். ஸோ அந்த கான்செப்டை நீங்கள் வந்து கரெக்டாக இன்றைக்கி வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், ஹையை பிரேக் பண்ணலை, அதே மாதிரி இன்றைக்கி வந்து லோ வந்து பிரேக் பண்ணலை. சின்னதாக நம்மள வந்து என்ன பண்ணுறாங்க, சின்னதாக ஒரு ஜிக்ஸாக் மாதிரி வந்து காமிக்கிறாங்க, இருந்தாலும் க்ளோசிங் வந்து நடக்கலை. ஸோ மொத்த கேண்டலும் இந்த ஓப்பனிங் கேண்டலுக்குள்ளே தான் வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேஞ்ச் அமௌண்ட்டாக ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதனால தான் நம்ம வந்து ஓப்பனிங் ஹை லோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை உடைச்சாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும், இல்லை அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இல்லை, அதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்கேல்பிங் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். சரி, ஓகே. இன்னையோட ஹை பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 24,270-80 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. அதே மாதிரி சப்போர்ட் ஒரு ரேஞ்சு டவுன் சைட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,150 பக்கம் வந்து இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் மொத்த ட்ரேடிங் வந்து முடிஞ்சிருக்கு. 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நெக்ஸ்ட் இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 24,350. ஸோ இந்த 24,350 ஏன் சொன்னேன் அப்படின்ட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஒரு விஷயம் வந்து போட்டிருந்தேன். அது ஏன் சொன்னேன் அப்படிங்கிறது இப்போதைக்கு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 24,150 24,100 அப்படிங்கிறது ஒரு லெவலில் நான் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கும் அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் வந்து காரணம். ஸோ அப்போ இம்மீடியட் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 24,150 பக்கம் வந்து இருக்குது. ஸோ அதை உடைச்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 24,50 24,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் அதுக்கு அடுத்த லெவல் ஒரு சப்போர்ட் லெவல் வந்து இருக்குது. ஸோ அந்த லெவலையும் வந்து உடைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு 23,900 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். அதே மாதிரி அப் ட்ரெண்டில் இந்த 24,350 வந்து உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,500 வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே வந்து 1 ஹவர் சார்ட்டில் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த 1 ஹவர் சார்ட் அப்படிங்கிறது வந்து இன்ட்ராடே சார்ட் வந்து கிடையாது. அது வித்தின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ் நம்ம வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம வந்து வச்சுக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஒரு நாள்லேயே கிடைக்கலாம், அல்லது வந்து 2 நாளுக்குள்ளே அந்த மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கலாம். ஸோ இதை நீங்கள் இப்படி வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா 1 ஹவர் சார்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு நாளுக்குள்ளே வந்து ட்ரேடாக வந்து முடியாது. அது 2 டேஸ் வந்து டைம் வந்து எடுத்துக்கும். அதுதான் வந்து நிஃப்டியோட பிஹேவியர். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ 50 மினிட் சார்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக என்ன நடந்திருக்கு, ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், ஒரு ஃப்ளாக் பேட்டர்னாகவும் நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். டவுன் சைடு பார்த்திங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு, இந்த இடத்துல சப்போர்ட்டு, இந்த இடத்துல சப்போர்ட்டு, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்காங்க. இந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு வந்து கீழே போகவே இல்லை. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தாலும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல ஓப்பனிங்கே பண்ணது, ரெண்டாவது இந்த இடத்துல நடந்திருக்கு, மூணாவது க்ளோசிங் டைமில் இந்த இடத்துல வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இதையும் உடச்சிட்டு வந்து மேலே வந்து போகலை. ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாகவும் ஃபார்ம் ஆகிருக்கு, கைண்ட் ஆஃப் ஒரு
ஃப்ளாக் பேட்டர்னாகவும் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஒரு நியர்லி ஒரு மணிக்கு முன்னாடியே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இன்றைக்கி இன்னும் ஒரு 2.5 மணி நேரம் டைம் வந்து இருக்குது. இது ஃபுல்லாக வந்து ரேஞ்ச் பவுண்டாக வந்து போயிடுச்சு அப்படின்னா பெருசாக வந்து ரியாக்ஷன் வந்து இருக்காது. நாளைக்கு தான் வந்து இதோட ரியாக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்னா வந்து முன்னாடியே உங்களுக்கு வந்து ஹிண்ட் வந்து கொடுத்துட்டேன். ஏன் ஹிண்ட் கொடுத்தேன் அப்படின்னா மார்க்கெட்டில் சுத்தமாக வந்து வால்யூமே வந்து இல்லை. ஸோ அதனால தான் வந்து ஒரு 2.5 மணி நேரம் டைம் இருக்குது, ஆனால் ஆகுது இல்லை அப்படின்னா நாளைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கு எல்லாமே காரணம் வால்யூம் தான். ஸோ வால்யூமை நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் ஆகாது அப்படிங்கிறத நம்மளால் வந்து கரெக்டாக வந்து கெஸ் பண்ணிடலாம். ட்ரெண்டு ரிவர்சல் ஆகிறதையும் நம்மளால் வந்து கெஸ் வந்து பண்ணிட முடியும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 5 மினிட் சார்ட். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாகவும் வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இந்த இடத்துல ஓப்பனிங் இந்த இடத்துல வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைச்ச மாதிரி வந்து காமிக்கிறாங்க. ஆனால் இந்த பிரேக் அவுட் கொடுத்த கேண்டலோட டைமிங் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 10:15. அந்த 10:15க்கு நீங்கள் வந்து இந்த வால்யூமை செக் பண்ணிங்க அப்படின்னா வால்யூம் சுத்தமாக வந்து இருக்காது, ட்ரை ஆகிருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கீழே இறங்கியிருக்கு பாருங்கள். மறுபடியும் வந்து ஒரு புல் பேக் வருது, மறுபடியும் மேலே போகுது. இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு என்ன நடந்திருக்கு. கைண்ட் ஆஃப் வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைச்ச மாதிரி இந்த இடத்துல வந்து காமிக்கிறாங்க. ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் மாதிரி நமக்கு வந்து இந்த இடத்துல காமிக்கிறாங்க இல்லையா. கரெக்டாக ஒரு 2:25 கேண்டில். இந்த கேண்டிலையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வால்யூம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரை. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். அதே மாதிரி மறுபடியும் ப்ரைஸ் வந்து உள்ளே வந்துருச்சு. அகெயின் இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கேண்டில் மாதிரி நமக்கு வந்து காமிக்கிறாங்க. ஸோ இந்த கேண்டிலும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த கேண்டிலை விட ரொம்ப பெருசாலாம் வந்து வால்யூம் வந்து இல்லை, கொஞ்சம் ஒரு ஆவரேஜான ஒரு வால்யூம் தான். அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் அப்படியே மேலே கொண்டு போகிற மாதிரி வந்து கொண்டு போகிறாங்க. எது வரைக்கும் கொண்டு போகிறாங்க, லாஸ்ட் ஒரு ரெசன்ஸ் வந்து இருக்கு இல்லையா, அந்த ரெசன்ஸ் வரைக்கும் வந்து கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக ஒரு பியரிஷ் என்கல்பிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஒரு புல்லிஷ் கேண்டில், இந்த புல்லிஷ் கேண்டில் அப்படியே வந்து ஸ்வாலோ பண்ணுற மாதிரி வந்து பேரிஷ் என்கல்பிங் பேட்டர்ன் இந்த இடத்துல ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். அந்த இடத்துல நல்லா வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ இப்போ எதனால் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் வந்து கொண்டு போயிட்டு இந்த இடத்துல வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல செல் பண்ணுறாங்கன்னா அப்படின்னா ப்ரைஸ் வந்து எது வரைக்கும் வந்து வரும், இந்த இடத்துலேருந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து வரும். இந்த சைஸ் என்னன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் இது அப்படின்னா சைஸ் எவ்வளோ வருது, 26 பாயிண்ட் தான் வந்து வருது. அதுவே இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போயிட்டு இந்த இடத்துல இருந்து செல் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட டோட்டல் பாயிண்ட் எவ்வளோ வரும் கிடைக்கும் பாருங்கள். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அப்படியே டபுள் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு 25 பாயிண்ட் அப்படின்னா இந்த பக்கம் உங்களுக்கு வந்து 50 பாயிண்ட்டாக வந்து கிடைக்குது. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து செல்லிங் அடிச்சு விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாக வந்து வரப்போகுது, அவ்வளவுதான். ஸோ அதுக்காக தான் இதுக்கு மேலே போகுது அப்படின்னா வால்யூமை நாம் வந்து செக் பண்ணணும். இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து தெரிஞ்சிடணும் இது வேலைக்கு ஆகிறதில்ல, இந்த இடத்துல எங்கேயாவது போய் ஒரு ரிவர்சல் அடித்து அடிப்பான் அப்படிங்கிறத நாம் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வால்யூம் இல்லாமல் ஒரு அப் ட்ரெண்ட் போகுது, கரெக்டாக இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்காக ஒரு பேரியேஷன் கேப்பிங் பேட்டர்ன் இந்த இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ரைஸ் வந்து கீழே இறக்கிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால தான் நம்ம காலையிலேயே நம்ம சொல்லிட்டோம், ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது கேண்டில்ஸை பாருங்கள் ப்ளஸ் வால்யூமை பாருங்கள் அப்படி நம்ம வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து சொல்லியிருந்தோம். அது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும். நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் முன்னாடி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. இன்னையோட லோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,150, ஹை பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 24,280, 100லேருந்து ஒரு 120 பாயிண்ட் பக்கம் வந்து மூவ் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேஞ்ச் கொண்டு வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு நெருக்கி நீங்கள் வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை போட்டாலும் இந்த இடத்துல இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த இடம் உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைச்ச மாதிரி உங்களுக்கு வந்து காமிக்கும். அதாவது 2.25 அந்த கேண்டல்லையும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் வந்து சுத்தமாக வந்து இல்லை. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2.25 அந்த 2.25 கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் வந்து சுத்தமாக வந்து இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து இருக்குது. அதனால தான் வந்து மேலே போகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறக்கிட்டாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 24,300 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 24,150 வந்து இருக்கலாம். 24,150 வந்து உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,50, 24,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 24,300 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 24,450 மினிமம் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் தான். ஸோ இந்த இடத்துல ஒரு 920லேருந்து கொஞ்சம் வந்து கீழே இறங்குச்சு. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு புல் பேக்கு, மறுபடியும் ஒரு டவுன் சைடு. அதுக்கப்புறம் பெருசாக வந்து மார்க்கெட்டில் ஒன்றுமே இல்லை.
கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11:15க்கே வந்து பேங்க் நிஃப்டியில் முடிஞ்சு போச்சு, ஆட்டெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. 11:15லேருந்து 3:30 மணி வரைக்குமே ஒன்றுமே வந்து மார்க்கெட்டில் மூவ் வந்து இல்லை. வால்யூம் பாருங்கள், சுத்தமாக ட்ரை, ஒன்றுமே வந்து இல்லை. இதில் ஆப்ஷன் ப்ரீமியம் கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து மூவ் வந்து ஆயிருக்காது. மேபி ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கும், அவ்வளோதான். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 56,600 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 5,600 56,000 இருந்துக்கலாம். 56,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 55,700 55,600 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 56,600 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 56,900 57,000 வரைக்கும் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்ததும் பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. பெருசாக வந்து பயங்கரமான மூவெல்லாம் வந்து கிடையாது. ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பனிங் ஹை வந்து இந்த இடத்துல இருக்கு. அந்த ஹையை இந்த இடத்துல நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்க முடியல. ரிஜெக்ஷன் கிலோமீட்டர் மறுபடியும் வந்து கீழே வந்துட்டாங்க. மறுபடியும் இந்த ஹை கிட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டாக ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன், பியரிஷ் கிளிப்பிங் பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. அவ்வளோதான், சிம்பிள். கரெக்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட என்ன கேண்டில் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பாருங்கள். அதுக்கு வந்து வால்யூம் சப்போர்ட் பண்ணுதான்னு பாருங்கள். வால்யூம் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா என்ன நடக்கும், வால்யூம் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்ட்டு நீங்களே வந்து பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் அனாலிசிஸ். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 78,300 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 77,800 இருக்கலாம். 77,800 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 77,400 77,200 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 78,300 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு 78,800 78 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் சேம் ஸ்டோரி தான், பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. காலையில் ஓப்பனிங் ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த ஓப்பனிங் ஹைக்கு மேலே ஏதாவது ஒரு கேண்டலாக வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, அது க்ளோசிங்காவது கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒன்றுமே வந்து கிடையாது. கரெக்டாக அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் தான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்கு. அவ்வளோதான், ட்ரேடிங் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருச்சு அப்படின்னா 13,600 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 13,500 இருக்கலாம். 13,500 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,400 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 13,600 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 13,700 வரைக்கும் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.